கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றுவார்னு சொல்லி. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை ஒரு இழப்புக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? எதையோ ஒரு காரியத்தை இழந்து நிற்கிறீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறாராம். ஆமென். அந்த வனாந்தரமால இருக்கிற உங்க வாழ்க்கைய ஒரு ஏதேனை போல கர்த்தர் மாற்றுவாருங்க. ஆமென். ஏன்னா வெறுமைக்கு நடுவுல வரும்போது, இழப்புக்கு நடுவுல இருக்கும்போது ஏன் உயிர் வாழ்கிறோம், ஏன் இருக்கிறோம், நம்ம இதற்கு உயிரோடு இருக்கவே வேண்டாமேன்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டுவாரு, இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் கட்டுவாரு, உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.